திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பார்க்க போறது யாரை பத்தினா சவுத் குயின், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ஈக்குவலா உழைச்சு சவுத் சோன்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிற நம்மளோட சமந்தா அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க ரீசெண்டா தெலுங்குல நடிச்ச மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற படம் தமிழ்ல எங்கள் தங்கம்ங்கிற பேர்ல ஜூன் 19 தியேட்டருக்கு வருது. இந்த திரைப்படம் சமந்தாவோட வாழ்க்கையில ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துல சமந்தாவோட கௌதமி, ஸ்ரீமுகி இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல தி ஃபேமிலி மேன் புகழ் ரைட்டர் TK அண்ட் ராஜ் அவங்களோட காம்போல வந்த கதையில சமந்தா நடிக்கிறாங்க. சமந்தா இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த படம் வந்து சாய் பல்லவியை மனசுல வச்சு எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே விறுவிறுப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லருமே அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. எப்படி இருக்குன்னு படம் வந்த பிறகு அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சமந்தா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த படம் சம்பந்தமா. அந்த இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சினிமாவில் ஒரு எல்லைக்கோடு ஒன்று இருக்கு, அதை எப்படியாவது தொட்டுடணும், அதை தொட்டுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப லேட்டா இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கு ரியலைஸ் ஆயிருக்கு, சினிமாவில் அப்படி ஒரு எல்லைக்கோடே இல்லை, தொட வேண்டியது அப்படின்னு எதுவுமே இல்லை, நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. நான் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை செயல்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சமந்தா அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன ஆனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி முன்னாடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பெண்கள் திரைத்துறையில இருக்கிற யாருக்கா இருந்தாலும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க சமந்தா அவர்கள் தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, அவங்கள பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் வந்துச்சு, டிவோர்ஸ் ஆனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கணவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அதுல அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை மோசமா போனது, அந்த மோசமான நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சமந்தா இதுக்கப்புறம் மூவி நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களோட பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோயின், தமிழ்ல முன்னணி ஹீரோக்கள் கூட படம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் திடீர்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சினிமாவுக்கு வருவாங்களா, சினிமாவில் நடிப்பாங்களா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துட்டு இருந்த இடத்துல எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாங்க. அண்ட் இப்போவும் ஸ்டில் சவுத் குயினாவே அவங்க தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸை கடந்து, உடம்புல இருந்த பிரச்சனையை கடந்து, ரொம்ப டயட்டு, மெடிடேஷன், ஒர்க் அவுட்டு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டு இந்த ஓட்டப்பந்தயத்தில் மறுபடியும் ஓடுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டில் அவங்களோட சினிமா அப்படின்னு வரும்போது ஷீ இஸ் அ குட் எக்ஸாம்பிள். எல்லாருக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும். இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த தத்துவம் கூட எதையாவது ரீச் பண்ணணும், ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கு. டாப் ஹீரோயின் ஆனால் போதும், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திரைத்துறையில் இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை சினிமாக்குள்ளே புதுசாக வந்துட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சமந்தா சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லை கோடுன்னு எதுவுமே இல்லை, போய் தொட வேண்டிய தூரம்னு எதுவும் இல்லை, நம்ம வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா அது போக்கில் தன்னால் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படம் எங்கள் தங்கம் படம் வந்து சமந்தா கரியரில் ஒரு பெஸ்ட் படமா இருக்கும். ஒன்னு அது உமன் சென்ட்ரிக் மூவியா இருக்கு. ரெண்டாவது விஷயம், சமந்தாவே இந்த படத்தை சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால கூட அவங்க இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கலாம். ஜூன் 19 தியேட்டர்ல வருது. ஆல்ரெடி ட்ரெய்லர் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறதுனால படத்துக்கு மேல இன்னும் ஹைப் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம 19th வெயிட் பண்ணி தியேட்டர்ஸ்ல பார்ப்போம். ஃபேன்ஸோட ஹைப்பை மூவி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இல்லை இந்த மாதிரி ஹைப் ஏற்றுற படங்கள்லாம் மோஸ்ட்லி எப்படி போய் முடியும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம எதுவும் சொல்லலை, பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் 19ஆம். இந்த பிரஸ் மீட்ல சமந்தா கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, பவன் கல்யாண் அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, பெரிய ஹிட் பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு நிலையில இருக்காங்க, அதாவது ரெண்டு பேருமே அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களோட திரைத்துறையில இருந்தவங்களோட பயண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அவங்க ரெண்டு பேருமே இருக்கிற உயரத்தை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் சொல்லணும்னா எனக்கு முன்னாடியே இது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியும்னா எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஒரு மேஜிக் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜிக் அவங்க லைஃப்ல நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற நடிகர்கள் கிட்ட இருந்து ரொம்பவே வேறுபட்டு தெரியுவாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த கைண்ட்னஸ் அண்ட் அவங்க ரெண்டு பேருமே எல்லா விஷயங்களையும் பார்க்குற விதமா இருக்கட்டும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு அவங்களுக்கு இருந்த எண்ணமா இருக்கட்டும், அதுதான் அவங்கள இந்த உயரத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற இடத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி சொல்லும்போது, விஜய் அவர்கள் இந்த உயரத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேலையில பிஸியா இருக்கிற அவருமே தலைமை செயலகத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு.
இருக்காரு. அதனால என்னால் அவரை நேரில் சந்திச்சு பேச முடியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்துக்களை அவருக்கு பரிமாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேம், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, எல்லை கோடு, சினிமாவில் எல்லை கோடுன்னு ஒன்று இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களோட அரசியல், இந்த ஒரு மாத கால அரசியலையுமே நீங்கள் தவறாக தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லவேளை நீங்களும் மற்றவங்க மாதிரி டைம் கொடுங்க, ஏன் அவரை கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்லாமல் போயிட்டீங்க. ஏன்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்டது தெலுங்கு ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க இந்த கரண்ட் இஷ்யூ எதுவும் மென்ஷன் பண்ணாததுனால ஒருவேளை நீங்கள் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு நீங்கள் சொன்னீங்கல்ல, சினிமாவுக்கு ஒரு எல்லை கோடே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோட்டை அழிச்சிட்டு இன்னும் சினிமா இன்டர்வல் பிளாக்லேயே தான் எங்கள் முதலமைச்சர் இருந்துட்டு இருக்காரோன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சட்ட ஒழுங்கு சிக்கலாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை பிரச்சனையாக இருக்கட்டும், கரண்ட் கட்டாக இருக்கட்டும், இது எதுக்குமே ஒரு சரியான பதிலோ சரியான தீர்வோ எதுவுமே எங்கள் முதலமைச்சர் தரப்புல இருந்தோ அவரோட கட்சிக்காரர்கள் தரப்புல இருந்தோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. எந்த அளவுக்குன்னா, நேற்று முன்தினம் ஒரு நாளில் மட்டும் 24 மணி நேரத்தில் சென்னை தலைநகரில் 12 பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு, 3 வயசு குழந்தைக்கு, 7 வயசு குழந்தைக்கெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கள் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. அவரோட சினி ஃபீல்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அவரை மீட் பண்ண டைம் கொடுத்து, அப்பாயின்மெண்ட் கொடுத்து, அவங்க கூட ஜாலியாக பேசி, அவங்களுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு, இன்னுமே அந்த சினிமா இன்டர்வல் மோட்லேயே அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கும் அப்படிங்கிற நினைப்பிலே தான் அவர் இருந்துட்டு இருந்தார். நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு அவருக்கு வேலை பிஸி, எனக்கு டைம் கிடைக்கலன்னு. ஒருவேளை அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்றதுனால உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் இன்னொரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அவர் கூட சேர்ந்து பல வெற்றி படங்களையும் ஹிட்டுகளையும் கொடுத்த நடிகை. ஸோ உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பவன் கல்யாண் அவர்களை எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஸ்டேட்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போதைக்கு 2 பேருமே திரைத்துறையில் மேஜிக் பண்ணவங்களா இருக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒருத்தர் உச்ச நடிகர், இன்னொருத்தர் உச்சம் தொட்ட நடிகர். ஸோ 2 பேருமே திரைத்துறையில் எல்லா விதமான மேஜிக்கும் பண்ணியிருக்கலாம், அவரோட ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ அரசியல்னு வந்ததுக்கு அப்புறமும் அவரோட ஃபேன்ஸும் சரி, அவரும் சரி, இன்னும் சினிமா மோட்லேயே இருக்காங்க. சினிமா மோட்லேயே எல்லாருக்கிட்டே ஃபைட் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் சமந்தா மேம்க்கு சொல்கிறேன், இப்போ உங்ககிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு உங்கள் பதில் வேற மாதிரி வந்துருந்துச்சுன்னு வைங்க, உங்களையுமே ரூட் மாஃபியாவை வச்சு, அதோட ஐடிக்களை வச்சு உங்களோட பேரை டேமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வேலைகளெல்லாம் அவங்க ரொம்ப செவ்வனே சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. பட் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர் லிஸ்ட்டில் விஜய் அவர்களை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பாலிடிக்ஸ் அப்பார்ட், நம்ம சினிமான்னு வந்தால் நம்ம சமந்தாவை பாராட்டாமலே இருக்க முடியாது. இந்த எங்கள் தங்கம் படம் அவங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த படம் உருவாக்கி இருக்கிற எதிர்பார்ப்பு அது நிறைவேற்றும் நம்புவோம். ஜூன் 19 தியேட்டரில் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமந்தா பேசின இந்த பத்திரிகையாளர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு சமந்தா கொடுத்த பதில் சினிமா ஃபீல்டுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா? உண்மையிலே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மேஜிக் தானா? தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்தது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த ஒரு மேஜிக்கா? சமந்தா சொல்ற மாதிரி மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணணும், ஏதாவது செய்யணும், அது அவரே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷம் என்னை வாழ வச்ச இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு என்னோட கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்த மாதிரி தெரியல, இன்னும் உச்சத்திலே இருக்காரு. உச்சத்தில் உள்ளவங்க கூட கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஓகே, அது இருக்கலாம், தப்பில்லை. ஏன்னா சினிமா ஃபீல்ட்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, நம்ம துறையில் உள்ள ஒருத்தர் சாதிச்சிருக்காரு. இப்போவே துண்டு போட்டு வச்சோன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம். இல்லைனா இப்போ நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் இருக்கிற மாதிரி எதையாவது பேசி ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம், எம்பி சீட்டு வாங்கிடலாம், இல்லைனா அமைச்சர் ஆகிடலாம். இந்த மாதிரி கனவுகள் எல்லா சினிமாக்காரங்களுக்கும் வரலாம். அதனால கூட போய் துண்டு போட்டு வைக்கலாம். ஆனால் அவங்க உங்களை வந்து மீட் பண்ண கேட்குற அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க தெரிகிற உங்களுக்கு, குழந்தைய எழுந்துட்டு நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிட்டு முதலமைச்சரை பார்க்கணும்னு சொல்கிற மக்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. உங்களுக்கு உங்கள் எம்எல்ஏ போய் மிரட்டுறாங்க, உங்கள் எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறாரு, நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்னு. அதே நாளில் தான் உங்களை வந்து மீட் பண்ண ஆக்ட்ரஸ் எல்லாம் உங்க கூட சிரிச்சுட்டே ஹக் பண்ணிட்டு தோளில் கை போட்டுட்டு ஃபேமிலியாக நின்று எடுத்த ஃபோட்டோக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் முதலமைச்சராகி சினிமா துறையில் உள்ளவங்களை மட்டும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்தீங்களா, இல்லை பொதுமக்களுக்கு சேவை பண்ண வந்தீங்களான்னு எங்களுக்கு புரியல. அண்ட் சமந்தா அவர்கள் வந்து உங்களை திரைத்துறையில் பார்த்ததை வச்சு மட்டுமே எடை போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.